ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது தேவ தூதர்களின் ஆசை அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான ரட்சிப்புக்குரிய காரியங்கள், அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை பார்த்திங்கன்னா ஒரு பெற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லி முடியாத ஒரு அளவற்ற ஒரு சந்தோஷமானது அவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற காரியங்களை வேதாகமும் ரொம்ப அழகாக என்ன பண்ணுதுன்னா அது நமக்கு காமிக்குது. இப்படி இந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை குறித்து அநேகர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரொம்ப கருத்தாக தேடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், தானியேலில் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல இதற்கான ஒரு காரியமானது இருக்குது. நம்ம அதை வாசிக்கலாம். தானியேலில் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தானியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சில உண்மைகளை தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கார். அப்போ அதை குறித்து அவருக்கான சில கேள்விகள் ஆர்வங்கள்லாம் உண்டாயிருக்குது. அப்போ அந்த டைமில் தானியேலே நீங்கள் போகலாம், இது உங்கள் காலத்துக்குரிய காரியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டாங்க. ஏன் இதை சொன்னோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆதியாமத்திலிருந்து அந்த மல்கியா புஸ்தகம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகக்கூடிய ரட்சிப்பின் காரியங்கள் மிக அழகாகவும் ஆழமாகவும் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதனால தான் பேதுரு அவர்கள் எழுதும்போது பாருங்கள், 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் வாசிக்க போகிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த காரியத்தை குறித்து தான் அநேக தீர்க்கதரிசிகள் கருத்தாக ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அது அவர்களுக்குரிய காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்களெலாம் அனுப்பிச்சிட்டார். அப்போது அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை ரொம்ப ஆச்சரியமான வகையில் தேவ தூதர்கள் உற்று பார்த்துருக்குறாங்க. அது எங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மனித குலத்தை மீட்டெடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை பெற்றவர்கள் தான் தேவ தூதர்கள். அதை அவங்க இழந்து போயிட்டாங்க ஒரு காலப்பகுதியில். அது நோவோடைய காலப்பகுதியில் நமக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இவ்வளவு அழகாக இருந்த ரட்சிப்பின் திட்டங்கள் இவ்வளோ காலங்கள் புரியலையே, என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்களாம். பாருங்கள், இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான ஒரு மையப்பகுதி. 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமாகவே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. யாருக்கு? யார் யாரெல்லாம் கருத்தாய் தேடினார்களோ அவர்களுக்கு. 16ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது நிமித்தமாக இவைகள் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த லைனில் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தேவ தூதருடைய ஆசை. என்ன ஆசை? இப்போ 16ஆம் வசனம் படித்து பார்க்கலாம். தங்களில் உள்ள
கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகமானது மறுபடியும் சொல்லி முடியாத சந்தோஷத்துக்குள்ளே வரக்கூடிய காரியங்களை வேதாகமும் முன்னறிவித்திருக்குது. இதை ஆராய்ந்தார்கள். இந்த காரியத்தை தான் தேவ தூதர்களும் உற்று நோக்க ஆசையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால் என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனித அறிவை விட பல மடங்கு உயர்ந்த அறிவு தான் தேவ தூதருடைய அறிவு. அப்போது மனிதனுக்கும் தேவ தூதனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜீவிகளே அவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க தேவ தூதர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் திட்டங்களை கருத்தாய் ஆராய்ச்சி செய்வதில்லை. பாரம்பரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவருக்கு செலுத்துறன்னு சொல்லி தவறி போகின்றார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தை மிக மிக கருத்தாக ஆராய்ச்சி பண்ணி படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி படிக்கும் பொழுது தேவ தூதர்களுக்கு தெரியாத அநேக ரகசியங்கள் நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளும் போது எண்ணி முடியாத சொல்லி முடியாத அந்த சந்தோஷங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.